லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல மட்டும் கவனம். மகர ராசியை லவ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் தப்பிப்பீங்க. கும்பராசியை லவ் பண்ணிட்டீங்கன்னா தப்பிப்பீங்க. ஏன்னா இந்த லவ் மேரேஜுங்கிறது இந்த சனி சம்பந்தப்பட்டவங்க ராசியை திருமணம் பண்ணிக்கிட்டா மட்டுமே விதிவிலக்கு. மகரத்தையும் கும்பத்தையும் திருமணம் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணினா அந்த திருமணம் நிலச்சி நின்றும். மற்றபடி இந்த மகரத்தையும் கும்பத்தையும் தாண்டி வேற எந்த ராசியினரை நீங்கள் லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருந்தாலும் அந்த திருமணம் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அரேஞ்ச்டு மேரேஜே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே மகரம் கும்பமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளைஸ்டாக போகும். ஏன்னா அவங்களால தான் உங்களை அனுசரித்தே இருக்க முடியும். ஏன்னா இந்த சனி சம்மந்தப்பட்ட ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப அதிகம், நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். உங்களுடைய அன்பு என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்போது இந்த மகரம் கும்பத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ மேஷம கல்யாணம் பண்ணுறீங்க, விருச்சிகம கல்யாணம் பண்ணுறீங்க, தனுசு ராசியை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களால உங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாது. கன்னி ராசியால் உங்கள் எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாது. மிதுன ராசியால் உங்கள் எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாது. கடக ராசியை இப்போ துலாம் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நட்பு ரீதியாக ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலுமே பட்டுன்னு கடகராசி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குறைய சுட்டி காட்டிடுவாங்க. அப்படி சுட்டி காட்டுறப்ப உங்களால் அதை தாங்கவே முடியாது. கொஞ்சம் டிபெண்டன்சி இருக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கும் துலாமுக்கும் ரொம்ப அதிகமாகவே உண்டு.